அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. சார், இப்ப பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு தமிழக அரசியல. தாவேக சார்பாக ஒரு கட்சி கூட்டம் நடந்திருக்கு, மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் விஜய் சார் பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் விஜய் எப்போ வெளியே வருவார், பேசுவார் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 நாட்கள் கழித்து வந்திருக்காரு. அவர் நேற்று கட்சி கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்திங்கன்னா, விஜய் அமைதியாக இருப்பது குறித்து நிறைய விமர்சனங்கள். அவர் பனையூர்லேயே முடங்கி கிடக்கிறாரு, எந்த பிரச்சனைக்கு கருத்து சொல்ல மாட்டேன்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் தொடர்ந்து அவர் மேலே வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறாரு, அதிமுக குறித்து விமர்சனம் பண்ணுறதே இல்லை. அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது மாதிரி தான் விஜயினுடைய பேச்சு இருந்தது. அதாவது திமுகவை இதற்கு முன் நடந்த கூட்டத்தில் தீய சக்தி அப்படின்னு குறிப்பிட்ட விஜய் இப்போ மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலமாக அதிமுகவையும் தாவேகா எதிர்க்கிறது அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிய வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியை வைத்து பாஜக விஜய்க்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குது. அதுக்கு பயந்து இவர் பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் அல்லது ஒரு பாஜகவுடைய பி டீமாக செயல்படுவார் அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள். அதெல்லாமே நம்மை போன்றவர்களுக்கு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு தெரிந்தாலும் பாமர மக்கள் அந்த மாதிரி நுணுக்கமாக ஆழமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதை நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக இந்த விமர்சனத்தையே நான் ஏற்கனவே கூட ஒரு தகவல் சொன்னேன். என்னுடைய உறவினர்கள் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. என்னன்னா, விஜய் மோடி ஆளாச்சே, நீங்கள் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உறவினர்கள் மத்தியிலேயே இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பிஸ்மி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் என் காதுக்கு வந்தது. அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. அதே நேரம் அதுக்குள்ளார ஒரு உண்மை இருக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லும்போது காலப்போக்கில் அது உண்மையாக நிலைத்து விடுகிற ஆபத்து இருக்கு. இந்த விஷயங்களும் கூட அப்படிதான். விஜய் குறித்து மோடியுடைய பி டீமு, பாஜகவுடைய பி டீமு, பாஜக இறக்கி விடப்பட்ட ஆள் அப்படின்னு இந்த அவதூறு பிரச்சாரம் ஒரு பெரிய அளவில் முன்னெடுக்கும் போது அது மக்கள்கிட்ட அப்படியே போய் உண்மையாக சேர்ந்து விடுகிற ஆபத்து இருக்கு. அப்படிதான் இந்த செய்தியும் சேர்ந்துருக்கு. இப்போ அதற்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த மாமல்லபுரம் கூட்டத்தில் விளக்கம் கொடுத்துட்டாரு. எனக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் கொடுத்தாரு, ஒரு சினிமா பாணியில். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்ததா தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மிக முக்கியமான பாயிண்டாகவே அலைன்ஸ் பற்றின பாயிண்ட்டு தான் இருக்குது. எல்லாருமே என்ன நினச்சோன்னா அதிமுகவோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ இல்லைன்னா கூட ஆஃப்டர் எலெக்ஷன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதிமுகவை இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி தான் அவர் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க. அதிமுகவோட இந்த அட்டாக் பண்ணது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சரிதான் நினைக்கிறீங்களா, இல்லை தவறான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா? தவறான அணுகுமுறையெல்லாம் கிடையாது. இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ தன் கட்சியை அவர் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே சமயம் தன்னை எதிர்த்து நிற்கிற கட்சிகளை நம்ம நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுதான் இயல்பான விஷயம். இப்போ திமுக இருக்கு அப்படின்னா அதிமுகவை மட்டும் எதிர்ப்பதோடு அவங்க நிறுத்தி கொள்ள மாட்டாங்கல்ல. தாவேகாவை எதிர்ப்பாங்க, பாஜகவை எதிர்ப்பாங்க, வேறு என்னென்ன கட்சிகள் பாமகவை எதிர்ப்பாங்க, தேமுதிக எல்லாரையுமே தான் எதிர்ப்பாங்க. அது அரசியலில் ஒரு நார்மலான விஷயம்தான். இப்போ சீமான் பாருங்க, கண்ணில் ஆப்பிடுற ஆட்கள் எல்லாம் விழுந்து பிடுங்குற மாதிரி எல்லாரையுமே அவர் திட்டிக்கிட்டு இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா அரசியலில்
ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு புது விஷயம்லாம் இல்லை. அதே நேரம் விஜய் வந்து இது நாள் வரை கடைபிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக. 2026 தேர்தலில் நம்மளுடைய டார்கெட் திமுகவை அதிகாரத்திலிருந்து இறக்குவது. அதனால அவர் முழுக்க திமுக எதிர்ப்புல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது வேறொரு மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு காரணமா ஆயிடுச்சு. முக்கியமாக இவர் பாஜகவுடைய நண்பர், அதிமுகவோட இவர் கூட்டணியில் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து உருவானதால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவையும் பாஜகவையும் வெளிப்படையாக விமர்சிக்கிற ஒரு இடத்துக்கு அவர் போயிருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். சார், அதிமுகவை இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாவே அப்போஸ் பண்ணியிருக்காரு, எதிர்த்திருக்காரு. இவ்வளவு நாள் இல்லாது இப்ப என்ன அவர் மேல பிரஷர் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த முக்கியமா நேற்று நடந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. முன்ன இருந்த பேச்சுக்களை விட இப்ப ரொம்ப மெச்சூர்டா பேசியிருக்காரு. இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா பிஜேபி அட்டாக் பண்ணதில்ல, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணதில்ல. இந்த மாற்றம் எதனாலன்னு பாக்குறீங்க? அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அடடா விஜய் வந்து அதிமுகவை பற்றி திட்டவே இல்லையே, அப்போ அதிமுக வந்து ஒரு நல்ல கட்சி தானோ, எடப்பாடி வந்து ஒரு சரியான நபர் தானு மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ விஜய் வந்து ஆட்சி அதிகாரம் பண்ணுகிற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் மெச்சூரிட்டி வரல என்ன, ஸோ அவருடைய வேட்பாளர்கள்லாம் ஒரு சரியான நபர்களாக தெரியல, அதனால அவர் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், இந்த முறை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோன்னு வாக்காளர்கள் நினைத்தால் அது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துரும். அப்போ தனக்கு எதிராக களத்தில் இருப்பவர்கள் எல்லாரையுமே விமர்சிப்பது தான் சரியான அணுகுமுறை, அதுதான் சரியான வியூகமும் கூட. இப்போ ஒரு பெண்மணி அல்லது யாரோ ஒரு பாமர வாக்காளருக்கு வந்து இப்போ எடப்பாடி மீது அதிமுக மீது ஒரு சாஃப்டான ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ விஜய் வந்து எடப்பாடியையும் அதிமுகவையும் இது ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சிக்கும் போது, அடடா யாரையுமே தப்பா பேசாத விஜயே வந்து அதிமுகவை இப்படி பேசுறாரு, அப்ப அதிமுக ஊழல் சக்தி தான் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தேர்தல் களம் அப்படின்னு வந்துட்டா எந்த தயவு தாட்சணியமும் பார்க்கக்கூடாது. களத்தில் நிற்கிற அனைவருமே எதிரிகள் தான், அனைவரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அந்த சூட்சுமத்தை விஜய் இப்போ கற்றுக்கிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு, விஜய் கூட கூட்டணி யாருமே போகலை, இப்போ வந்துட்டு எனக்கு கூட்டணியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் தனியாகவே வரோம் இப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பேச்சா? நீங்கள் டே 1 சொல்லியிருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அலைன்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ வந்துட்டு நாங்கள் தனியாக வரோம்னு சொன்னால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருமையான விஷயம் என்ன ஒன்றும் இல்லைன்னு ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்கேன். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் கூட வந்து எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலைங்கிறது விஜய்க்கோ தாவேகாவுக்கோ அவமானம் இல்லை, கேவலம் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இங்கே தேர்தல் கூட்டணி எந்த லட்சணத்தில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயுடன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராமல் இருப்பது தான் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய நன்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இந்த கட்சிகள் வந்து கூட்டணிக்குள் வர்றது அப்படிங்கிறது வெறுமனே சீட்டுக்காக அல்ல, நோட்டுக்காக அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்க வேண்டியது, தேர்தல் நேரத்தில் படம் காட்ட வேண்டியது, தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கிற மாதிரியான ஒரு சீனை போட்டு பெரிய கட்சிகளோட பார்த்தீங்கன்னா ஒரு பேரம் நடத்தி பல 100 கோடி ரூபாயை அவர்களிடமிருந்து கறப்பது தான் இங்க இருக்கிற தேர்தல் உத்தி. இப்ப அமமுகன்னு ஒரு கட்சி எடுத்துங்க, அந்த கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொண்டர் பலம் இல்லாத ஒரு நபர் கட்சி தான் அது. அந்த கட்சியில பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனை தவிர எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல என்ன. ஆனா என்னன்னா அந்த லெட்டர் பேட் கட்சி தனக்கு பின்னால வந்து ஒரு தமிழ்நாடே திரண்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் காட்டுது. ஊடகங்களில் இருப்பவர்களை விலைக்கு வாங்கி இவர் நின்னா பிரஸ் மீட்டு உட்காந்தா பிரஸ் மீட்டுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க டிடிவி தினகரனை வந்து ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் கார்ல ஏறுனா ஒரு 10 மைக்கு நீளும், காரை விட்டு இறங்குனா ஒரு 10 மைக்கு வந்து நிற்கும். இது எல்லாமே இவர்கள் ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு பணத்தை கொடுத்து தனக்கு இப்படி ஒரு தொடர் கவரேஜை பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அமமுக ஏதோ ஒரு பெரிய கட்சி மாதிரியும் அவர்களுக்கு ஏதோ நிறைய தொண்டர்கள் இருக்கிற மாதிரி ஒரு படம் காட்டுறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், தேர்தலுக்கு பரபரப்பு தொடங்குவதற்கு முன்பு டிடிவி தினகரன் வந்து சீன்லே இருக்க மாட்டார். கரெக்டா அந்த தேர்தல் நேரத்தில் இந்த பேரம் பேசுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை அவர் நடத்துவார். இப்போ இந்த மாதிரி கட்சிகளுடைய நோக்கம் என்ன? பணத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாமக கட்சி நடத்துவதே தேர்தல் நேரத்தில் கல்லா கட்டுறதுக்கு தான். அதுக்கப்புறம் தேமுதிக, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி, எல்லா கட்சிகளையுமே நம்ம இந்த இதுக்குள்ள வந்து அடக்கிட முடியும். ஸோ இப்படிப்பட்ட கட்சிகள்
தாவேகாவோடு வருவதாக இருந்தால் அங்கும் இவங்க பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கௌரவமான தொகுதிகளை தர தயாரா இருப்பாரே தவிர நீங்கள் கேட்கிற பணத்தை கொடுப்பதற்கு அவர் தயாரா இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் விஜயிடம் இருக்கும் பணம்ங்கிறது மக்களிடம் கொள்ளையடித்த பணம் இல்லை. இன்னைக்கு திமுக அதிமுக கிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்கு. அந்த பணம் எப்படி வந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜயிடம் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அவர் வியர்வை சிந்தி சம்பாதித்த பணம். அந்த பணத்தை வந்து நீங்க வந்து அனுபவிப்பதற்காக எடுத்து கொடுப்பார் அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த விஷயத்தை விஜய் பண்ண மாட்டார். இதன் காரணமாகத்தான் தாவேகாவோடு வருவதற்கு இவர்கள் தயங்குகிறார்களே தவிர வேறெந்த காரணமே கிடையாது. இன்னொன்று, இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் விஜயிடம் வருவதை விட வராமல் இருப்பதுதான் நல்லது. அதுதான் விஜயினுடைய இமேஜை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். நீங்க பிரச்சார கூட்டத்தில் போய் ஊழல் பத்தி பேசும்போது பக்கத்துல யாரும் ஊழல் கரைப்படியாத ஆட்கள் இருக்கணும். நீங்க டிடிவி தினகரனையும் அன்புமணி ராமதாசையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஊழல் பத்தி பேச முடியுமா? என்ன, அதனால இவர்கள் வராததுங்கிறது தான் தாவேகாவுக்கு பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசின முக்கியமான பாயிண்ட்னா, நான் ஊழல் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பாசிபிளே கிடையாதுன்றதை ஒத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை கம்மி பண்ணிடுவேன் சார் அப்படின்னாலும் பார்க்குறவங்க என்ன சொன்னால், நீங்கள் பண்ணலாம் கட்சிக்காரங்க பண்ணிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொன்ன இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதான் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட போதுமான பணம் இருக்கு. அதுதான் விஜய் சொல்ல வந்த விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற மாதிரி விஜய் கொள்ளையடிக்க மாட்டாரு, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அவர் கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் இதே மாதிரி கொள்கையோட இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்னு, இப்பதான் தாவேக்கான ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. இப்பதான் ரசிகர்களாக இருந்த பல பேர் வந்து அரசியல்வாதிகளாக கன்வெர்ட் ஆகுறாங்க. அவர்களை வளர்த்து கொள்ளவும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடிக்கொள்வதற்கும் நிச்சயமாக நிறைய பணம் செலவிடப்படும். வாக்காளர்களுக்கு அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்களே தவிர தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை கட்சி தரலை அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சோர்ஸில் தான் அந்த பணத்தை ரெடி பண்ணணும். ஸோ அப்படி பணத்தை திரட்டி தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி அடைந்த பிறகு அந்த பணத்தை வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தாகணும். அது எப்படி சாத்தியம்? இப்போ ஒரு எம்எல்ஏ பதவி மூலமாக கிடைக்கிற சில ஆயிரங்களை வைத்து இந்த தேர்தல் செலவு பண்ணதை உங்களால் அடைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கரப்டாக ஆனால் தான் உங்களால் வந்து இந்த கமிட்மெண்ட்டே வந்து உங்களால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அதனால அந்த உத்தரவாதத்தை விஜயால் வந்து கொடுப்பதுங்கிறது கஷ்டம்தான். பட் அதே நேரம் அவர் சொன்னதை வந்து செய்யணும். நான் மட்டும் கரைப்படியாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம உங்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் யோக்கியனாக இருப்பதை நீங்கள் உறுதி செய்யணும். அப்படி யாராவது தவறு செய்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் விஜய் வந்து தயங்கக்கூடாது. அதான் அப்படி தவறு செய்த ஒருவருக்கு விஜய் கொடுக்கிற தண்டனை மற்றவர்களுக்கெல்லாம் பயத்தையும் பாடத்தையும் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவர் மேல இந்த ப்ரெஷரை பத்தி ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம், இன்டர்வியூஸ்லாம் பேசியிருக்கோம். பாஜக அழுத்தம், படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ விசாரணை, இந்த மாதிரி பல்வேறு அழுத்தங்கள் விஜய் இருக்கிறதா நம்ம பேசியிருக்கோம். பட் ஆனால் விஜய் சைட்லேருந்து நேற்று ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நான் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லலை, இருக்கு, ஆனால் இந்த ப்ரெஷருக்கெல்லாம் நான் எதுவும் ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ப்ரெஷரை பற்றி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி இருந்ததா எனக்கு தெரியல. அந்த ப்ரெஷர் குறித்து பேசுகிறாரு, அந்த அழுத்தம் இருந்தது அப்படின்ட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு அது எனக்கு இல்லை மக்களுக்குன்னு அப்படியே அந்த பிளேட்டையே மாற்றினார். அது நீங்கள் மக்களுக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும்? அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சா அதை வெளிப்படையாக ஓப்பன் பண்ணியிருக்கணும், இல்லை நீங்கள் கடந்து போயிருக்கணும். ஆனால் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வசனம் மாதிரி அந்த இடத்த வந்து அவர் கையாண்டதா தான் நான் நினைக்கிறேன். பட் விஜய் வெளிப்படையாக சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி நிச்சயமாக பாஜக அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கும். அதில் என்ன சந்தேகம்? இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அதுவும் கூட ஒரு வகையில் அழுத்தம் தானே. அது அழுத்தம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப எனக்கு அழுத்தம் வரல, மக்களுக்கு தான் அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய பேச்சா எனக்கு தெரியல. விஜய் வந்து இந்த விஷயத்துல இன்னும் வீரியமாகவும் தைரியமாகவும் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக சார், அவரோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் முன்னிருந்த விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஆனால் அவர் சொல்ல வர பாயிண்டெல்லாம் இன்னுமே தெளிவாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிமுக நேற்று தான் கொஞ்சம் அதை பற்றி பேசியிருக்காரு. பட் ஆனால் அவர் இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ விசாரணை அதை பற்றி அவர் பேசலை. அதை பற்றிலாம் ஏன் இன்னும் அவர் மக்கள்கிட்ட பேச மாட்டேன்றாரு? முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது சமூக பிரச்சனையோ நம் நாட்டு மக்களுடைய பிரச்சனையோ கிடையாது. அது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்கிற ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய பிரச்சனை, விஜய் என்கிற நடிகருடைய பிரச்சனை. அங்க மகாபலிபுரத்தில் நடந்தது தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டம். அங்க வந்து நீங்க ஜனநாயகனை கிளப் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. அந்த வகையில்
அதை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து சிபிஐ விசாரணைங்கிறதும் பார்த்தீங்கன்னா தாவேகா உச்சநீதிமன்றத்தில் கேட்டதால் ஏற்படுத்தப்பட்டது தான். அப்போ அதை நீங்கள் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சிபிஐ 2 முறை விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க, 2 முறை அவர் டெல்லி போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த விசாரணை எந்த திசையில் போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து விஜயால கணிச்சிருக்க முடியும். சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்கிற கேள்விகளை வைத்து என்ன இவங்க எந்த இடத்துல இருந்து இந்த விசாரணை நடத்துறாங்க அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இது தாவேகாவுக்கு எதிரான விசாரணை இல்லை அப்படின்னு விஜய் ஒருவேளை உணர்ந்திருக்கும் பட்சம் அதை எப்படி அவர் ஒரு குறையா சொல்லுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால எனக்கு தெரிந்து இந்த 2 விவகாரங்களையும் அந்த தாவேகா கூட்டத்தில் விஜய் பேசாமல் இருந்தது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அங்கு நடந்தது செயல் வீரர்களுடைய கூட்டம். அப்ப அங்க அதனுடைய தீம் என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த செயல் வீரர்களுக்கு நீங்கள் உற்சாகத்தை கொடுப்பது, அவர்களுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சொல்றது, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இப்படியெல்லாம் நீங்க நடக்கணும் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அதன்படி அது சரியாக நடந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் ஆனால் இன்னும் ஓப்பனாக சொன்னேன்னா அந்த அழுத்தம் பற்றி இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்கலாமா? ஏன்னா நான் வெளில பேசிகிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அதிமுகவை அடித்து பேசியிருக்காரு, ஆனால் பிஜேபியை தொடவே மாட்டேறாரு, என்ன பிஜேபி சிபிஐ விசாரணை மூலமாகவும் இந்த படத்து மூலமாகவும் அடக்க ட்ரை பண்ணுறாங்க, இது ஓப்பனாக சொன்னால் என்னப்பான்னு வெளியே ஒருத்தர் கேட்டார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பாஜக குறித்து விஜய் பேசாததற்கு பாஜக மீதான பயம் காரணம் இல்லை, அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகர் வாயிலிருந்து இப்போ பாஜக குறித்து வரும்போது அது பாஜகவுக்கே மைலேஜாக மாறிடும். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு சாமானியமான ஆள் குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஊடகங்களுடைய பார்வை அவர் மீது திரும்புறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ரசிகர் 5 ரூபாய்க்கு பரோட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா. அவரை போன வாரம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. என்ன அந்த மதுரையில் அதுவும் அந்த பரோட்டா கடை வச்சிருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். மதுரை மாநகரத்துக்கே அவரை தெரியாது. அந்த பகுதி மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மற்ற இடத்துல பரோட்டா 20 ரூபா, இவர் 5 ரூபாய்க்கு தராரு, மற்ற இடத்துல இட்லி 10 ரூபா, இவர் 5 ரூபாய்க்கு தராருங்கிற அடிப்படையில் அந்த பகுதி மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவரை உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரியும், உலக தமிழர்கள் அனைவருக்குமே தெரியும். என்ன காரணம்னா, அவரை சமீபத்தில் ரஜினிகாந்த் கூப்பிட்டு அவருடைய வீட்டில் அவரோட சந்திச்சு பேசி அவருக்கு ஒரு தங்க சங்கிலி அணிவிச்சு என்ன அவரை வந்து பாராட்டி இருக்காரு. இது செய்தியானதற்கு பிறகு இன்னைக்கு அந்த 5 ரூபா பரோட்டாக்காரர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுகிற ஒரு மனிதராக மாறிட்டாரு. இப்படித்தான் பாஜக என்கிற கட்சியை விஜய் பொருட்படுத்தாம இருப்பது ஏன்னா பாஜகவுக்கு வந்து எந்த இதையும் தராது. அதே நேரம் விஜய் பாஜகவை அட்ரஸ் பண்ணா பாஜகவுக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கூடுதல் கவன ஈர்ப்பு கிடைக்கும். இன்னும் போன தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சியை தெரியாதவர்கள் பல பேர் இருக்காங்க. நீங்க அரசியலை உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு தான் பாஜகங்கிற ஒரு கட்சியே தெரியும். ஏன்னா கட்சி சாராத ஒரு பாமர மக்களுக்கெல்லாம் பாஜகனா என்னன்னே தெரியாது. அப்ப விஜய் வந்து அதை பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர்களிடமும் இந்த கட்சி போய் சேரும். விஜயே மிரட்டுறாங்களா, அப்ப அப்படி ஒரு கட்சி இருக்கா, அப்படி ஒரு ஆள் இருக்காங்களாங்கிறது அந்த மக்கள்கிட்ட போய் அவங்க அந்த கட்சியை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மைலேஜ் அந்த கட்சிக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம பல தடவை சொன்னதுதான், இந்த தேர்தல் என்பது திமுக வெர்சஸ் தாவேகா தான். அப்ப அந்த பிரதான எதிரியை வீழ்த்துவது தான் நோக்கமா இருக்குமே தவிர ரோட்ல போறவங்க குறித்தெல்லாம் பேசுறது வந்து ஒரு அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயின் பார்வையில் பாஜக, நாம் தமிழர் கட்சி எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே உதிரி கட்சிகள் தான். அவர்களை பேசி வந்து ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதே நேரம் அடுத்து வரப்போகிற மக்களவை தேர்தலில் விஜயினுடைய பேச்சு முழுக்க முழுக்க பாஜக குறித்து தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு உள்ள விஷயம் என்னன்னா, மோடிய பதவியிலிருந்து இறக்குறது தான் நோக்கமா இருக்கும். புரியுதா இல்லையா? அன்னைக்கு நீங்க பாஜக பத்தி ஏன் பேசலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விமர்சனத்தை நியாயமான விமர்சனமாக இருக்கும். ஓகே சார், அடுத்தபடியாக தாவேகாவுக்கு எத்தனை % ஓட்டு வரும்னு இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்குது, ஒரு 6 மாதம் முன்னாடி 24% ஆதரவு நான் சொல்லியிருப்பாரு. அடுத்த 3 மாதம் கழிச்சு எங்களோட கம்பெனி நடந்த சர்வேல 30% தகவல் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. நேற்று பார்த்தோம்னா 43% சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கருத்து கணிப்புகளை நம்ம அப்படியே நம்ப வேண்டியதில்லை, அதே நேரம் அப்படியே நிராகரிக்கவும் வேண்டியதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னடா அன்னைக்கு 20ன்னாங்க, அடுத்த வாரம் 25ன்னாங்க, அப்புறம் 30ன்னாங்க, 34ன்னாங்க, இப்போ 40, 43ன்னு சொல்றாங்களே, சும்மா அடிச்சு விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி
மக்கள் மனதில் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். கருத்து கணிப்புங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல மட்டத்துல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் பல்வேறு ஏஜென்சிகளை வச்சு ஒரு பக்கம் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி சர்வே எடுக்கிற பணியில் வந்து பல்வேறு ஏஜென்சிகளை நியமிச்சிருக்காங்க. அவர்களும் களத்தில் வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ நம்ம தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, எந்த ஏரியா வீக்காக இருக்குது, எந்த ஏரியா பலமாக இருக்குது, அதை தெரிந்து கொள்வதற்கும் பல்வேறு சர்வேக்களை அவங்க எடுக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இந்த ஏரியாவில் வீக்காக இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அங்கே காசை கூடுதலாக இறக்குவாங்க. இந்த இடத்துல சாலிடாக உங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்கே காசை கம்மியாக இறக்குவாங்க. இதற்காகவும் ஒரு பக்கம் சர்வேக்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு உளவுத்துறை, ஒன்றிய உளவுத்துறை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சர்வேங்கிறத எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி எடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் சர்வே முடிவுகளில் மாற்றம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம், இப்ப தேர்தல் நெருங்கும் போது ஒவ்வொரு விஷயமே டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? அப்படி மாறிக்கொண்டே இருக்கும் போது இந்த சர்வே முடிவுகளும் மாறும். ஸோ அந்த அடிப்படையில் தான் தாவேகாவுக்கான வாக்கு சதவீதம்ங்கிறது இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, போன வாரம் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க, அதில் அதிமுகவுக்கு இத்தனை சதவீதம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வாரம் போய் எடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக குறைஞ்சிருக்கும். என்ன காரணம்னா, நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கேவலமாகவும் அருவருப்பாகவும் அநாகரிகமாகவும் பேசிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன் வந்து இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு போய் அந்த கூட்டணியில் சேர்றது மக்கள் வந்து காரி உமிழ்கிற மாதிரிதான விஷயம்தான் அது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளவு கேடுகட்ட ஆட்கள்லாம் இந்த கூட்டணியில் இருக்காங்களா, இந்த கூட்டணிக்கு ஏன்டா ஓட்டு போடணும் அப்படின்னு தன் முடிவை மாற்றிக்கொள்வார்கள். அதன் காரணமாக அதிமுக கூட்டணிக்கான வெற்றி சதவீதம்ங்கிறது குறைஞ்சிருக்கும். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த அரசியல் நிலைமைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. அதனால மற்ற கூட்டணிகள் பலவீனம் அடையும் போது அது தாவேகாவுக்கு வந்து ஒரு பலமாக மாறும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 45% 50% போறத நீங்க கொஞ்சம் அறிவோடு யோசிச்சோம்னா அவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அதிகபட்சமாக ஒரு 30% கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு புது கட்சி என்பதை தாண்டி மக்களுடைய பேராதரவு பெற்ற ஒரு உச்ச நடிகர் விஜயனுடைய கட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிற மக்கள் எல்லாமே தாவேகாவினுடைய கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற கூட்டம் கிடையாது. விஜய் என்கிற தனி மனிதருடைய முகத்துக்காக சினிமாவில் அவர் சம்பாதித்த அந்த அந்தஸ்து தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஓட் பேங்கை அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நாஞ்சில் சம்பத், ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டை நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களோட ஸ்பீச் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நாஞ்சில் சம்பத்துடைய பேச்சை வந்து நம்ம குறைத்து சொல்ல முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் வந்து ஒரு கரை கண்ட மனிதர். அதனால அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மெச்சூர்டாக தான் இருந்தது. பட் அதே நேரம் நாஞ்சில் சம்பத் பேசும்போது அந்த தாவேகா செயல் வீரர்களுடைய முகத்தை பார்த்தோம்னா பெரிய உற்சாகம் இல்லை, பெரிய ஆர்வம் இல்லை. ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் அவர்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் இருந்தது. ஸோ அவர்கள் நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சை புரிந்து கொள்கிற அளவுக்கு இன்னும் பக்குவம் அடையணும். அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்தும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக மேடையிலோ மதிமுக மேடையிலே பேசலை, தாவேகா மேடையில் பேசுகிறோம். அங்கே இருப்பவர்கள்லாம் கட்சியின் தொண்டர்கள் இல்லை, நேற்று வரைக்கும் விசிலடித்த ரசிகர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய பேச்சு வந்து இன்னும் எளிமைப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த சுவாரஸ்யத்தையும் அவர் கூட்டணும். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறாரே தவிர அவர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெப்தான கண்டென்ட் இல்லை அப்படிதான் எனக்கு தோணுது. மற்றவர்களோடு ஒப்பிடும்போது இவர் கொஞ்சம் பெட்டராக பேசுகிறார். முக்கியமாக புஷி ஆனந்தோட பேச்சோடு ஒப்பிடும்போது ஆதவ அர்ஜுனா பேச்சுங்கிறது கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. அதே நேரம் தாவேகா நிர்வாகிகள் இந்த மேடை பேச்சில் வந்து இன்னும் பக்குவம் அடையணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வெறுமனே விஜயை துதிபாடுவதாக இல்லாமல் ரொம்ப ஆழமா இருக்கணும். நீங்க மக்களோட கனெக்ட் பண்ணணும். எங்க அண்ணன் யார் தெரியுமா, எங்க அண்ணன் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, எங்க அண்ணனுக்கு அந்த பவர் இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு இந்த அண்ணன் இந்த விஜயை உசுப்பேத்துற வேலையை விட்டுட்டு மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை இன்னும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பேச கற்றுக்கொள்ளணும். அது முக்கியமா புஷி ஆனந்த் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு நகைப்பிற்கிடமாக தான் இருக்கு. அதாவதுன்னா ஒரு வேட்பாளர் 4-5 தொகுதியில வேணாலும் போட்டியிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி மேம்போக்கா சொல்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்சியினுடைய பெயரையே வந்து கொஞ்சம் கெடுக்கிற விஷயமா தான் இருக்கு.